Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த ரெண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்லையுமே ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெற்றோர்கள் குழந்தைகளை அந்தந்த கல்லூரியில் சேர்க்க நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிச்சு, போய் சேர்த்துட்டாங்க, இனிமே சேர்த்துட்டு இருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங், ரவுண்ட் 1க்கான லாஸ்ட் டேட் ஃபார் ரிப்போர்ட்டிங் இன்னைக்கு. யாராவது சேராமல் இருந்தால் இன்னைக்குள்ள சேர்ந்துடணும். ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சவங்க இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருக்கலாம், ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருக்கு, இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கு, என்ஆர்ஐ கோட்டா கிடைச்சிருக்கு. கல்லூரி கிடைச்சதுக்கப்புறம் கல்லூரிக்கு போய் ஃபீஸ் கேட்டனோடனே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருக்கு. யாருக்குமே சந்தோஷமான ஒரு அட்மிஷன் போட முடியுமான்னு அப்படியெல்லாம் கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே கிடையாது. அது ஹாஸ்டலோட பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு மேலே வருது. ஒரு சில கல்லூரிகள் 30 லட்சம் ஃபீஸ் மட்டுமே 30 லட்சம் வருது, ஹாஸ்டலோட 33 லட்சம் கூட வரலாம். ஒரு சில கல்லூரி 27 லட்சம் இருக்கு, ஹாஸ்டலோட 30 லட்சம் வருது. ஒரு சில கல்லூரி 22 லட்சம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லாம் சேர்த்து பார்த்தா 25 லட்சம் வந்துடுது. அப்ப கண்டிப்பா 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரைக்கும், 35 லட்சம் வரைக்கும் இருக்கு. பட் அதர் ஸ்டேட்ல ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 21 லட்சம் 20 லட்சம் எல்லாம் கூட வருதுங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான ஃபீஸாக தான் இருக்கு. சரி, அதுதான் நமக்கு அதிகமான ஃபீஸ் இருக்கு. நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா எப்படி இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டானுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு 4.5 லட்சமோ 5,40,000 நினைக்கிறோம். நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல 4.5 லட்சமா இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளை 5,40,000 இருக்கு. பட் அங்க கல்லூரியில போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு சில கல்லூரிகள் மட்டும்தான் 8 லட்சம் ரேஞ்சில் இருக்குதுங்க. ஒரு சில கல்லூரிகள் 9 லட்சம் இருக்கு, ஒரு சில கல்லூரிகள் 10 லட்சம். பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகளை 14 லட்சம் சொல்றாங்க. ஹாஸ்டலோட சேர்த்து கல்லூரி கட்டணம் 14 லட்சம் சொல்றாங்க. ஒரு சிலர் 12 லட்சம். நம்ம ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்துட்டு நமக்கு ஒரு 5 லட்சம் தானே வருது, ஹாஸ்டல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் வரும்னு நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி என்னதான் கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரான இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருந்தாலுமே அங்க போய் பார்க்கும்போது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. எம்பிபிஎஸ்ஸே படிக்கல, நான் பிடிஎஸ் தான் சேர்ந்துக்கலாமா அப்படிங்கிற குழந்தைகள் ஃபீட்பேக் வருது. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டால நமக்கு 15 லட்சம் சொல்லி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு 16,20,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1.5 லட்சம் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணது பிரைவேட் காலேஜஸ்க்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. ஆனா இன்னைக்கு காலேஜில் போய் ஃபீஸ் கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணது 1.5 லட்சமா இருந்தால் அந்த கல்லூரி 2.5 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில கல்லூரியில் 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுறாங்க ஹாஸ்டல் இல்லாம. அப்போ எல்லா கல்லூரியிலுமே இன்னைக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது 20 லட்சத்திலிருந்து 24 லட்சம் வரைக்கும் வருதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மினிமம் 20 lakhs, 19 lakhs அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. 19 லட்சத்துக்கு எந்த கல்லூரி இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா 20 லட்சம், கண்டிப்பா 20 லட்சம் தேவைப்படுது மினிமம். பிரைவேட் யூனிவர்சிட்டியில போய் கேட்டா அப்படியே மனசே வெடிச்சிருக்கும், அந்த அளவுக்கு ஃபீஸ் இருக்கு. நிறைய பெற்றோர்கள் போயிட்டு நம்ம சேர வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா 24 லட்சம் ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு முடியுமா நினைச்சு பாருங்க. 8 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 9 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து. அப்ப நம்ம ஒரு 15 லட்சத்துல முடியும், ஒரு 18 லட்சத்துல முடியும் நினைக்கிறோம், 18 லட்சத்துல முடியும் நினைக்கிறோம். அங்க போனா 24 லட்சம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் 24.5 lakhs சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கவனமா வச்சுக்கணும். ஏன் அடுத்த ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ஆர்ஐ கோட்டா ஃபீஸ் 27 லட்சம். பட் அங்க போனா எவ்வளவு இருக்கும்? 30 லட்சம். ஹாஸ்டல் இல்லாம 30 லட்சம் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஹாஸ்டல் இல்லாமலே 30 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். ஹாஸ்டலோட சேர்த்து நீங்க 33 லட்சமோ 32 லட்சமோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இந்த வருஷம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க சேர நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி சேரணுங்க. ஏன்னா எதுவுமே நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா 10 லட்சம் அப்ராக்சிமேட்டா நீங்க வச்சுங்க. 10 லட்சம், நிறைய காலேஜஸ்ல 10 லட்சம். மேனேஜ்மெண்ட் கோட்டானா 20+, 20ல இருந்து 24 வரைக்கும் இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா 30 லட்சம், 32 லட்சம், 33 லட்சம். டீம்டு யூனிவர்சிட்டி 25 லட்சம், 30 லட்சம், 33 லட்சம். லட்சம் என்ன ஈஸியான வேலைங்களா? பெற்றோர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் நினைச்சு பாருங்க. அப்போ என்னதான் இந்த அரசுக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பரண்டா ஃபீஸை சொல்லுன்னு சொன்னாலுமே அந்தந்த கல்லூரிகள் அது பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ண நாம்ஸே சொல்லலை. ஆனா போன வருஷத்தை விட இந்த வருஷம் 2 லட்சம் 2.5 லட்சம் அதிகமாக தான் சொல்றாங்க.
போன வருஷம் 21 லட்சம் சொன்னதெல்லாம் இந்த வருஷம் 24 லட்சம் அப்படிங்கிறவாங்க. ஆர்டர் எடுத்துட்டு வந்தாதான். ஒரு சில கல்லூரிகள் எவ்வளவு தரம் தாழ்ந்து நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. அது உங்களுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போறீங்க, இந்த கல்லூரி அலாட் ஆயிருக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போறீங்க, லிஸ்ட் எடுத்துட்டு போய் இந்த கல்லூரி அலாட் ஆயிருக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆர்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஆர்டர் எடுத்துட்டு போறாங்க. ஆர்டர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும்னு நினைச்சா 24 லேக்ஸ் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுதுன்னு பாருங்க. இந்த கல்லூரி நிர்வாகம் இப்படி மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க. இது அரசு கண்காணிக்கணுங்க. அது ஏதோ சாதாரண மக்கள் அப்படிங்கிற இந்த இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தாங்க முடியாது. அப்போ பிரைவேட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங். அப்போ இதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணணும். மீண்டும் ஒரு முறை சொல்றாங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டால 8 லட்சத்திலிருந்து 12, 13, 14 லட்சம் வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக், பேரண்ட்ஸோட ஃபீட்பேக். மேனேஜ்மெண்ட் கோட்டால 20 லட்சத்திலிருந்து 24 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியில 24.5 லேக்ஸ் சொல்றாங்க. என்ஆர்ஐ கோட்டா 33 லேக்ஸ் வரைக்கும் வருது. பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 30 லட்சம் ஃபீஸ் மட்டுமே, 30 லட்சம் ஹாஸ்டல் இல்லாம. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க அடுத்த ரவுண்ட் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி ஆப்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கல்லூரி எடுத்துட்டு நீங்க சேரலாம், அந்த 2 லட்சம் போயிடுங்க. அப்போ இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கல்லூரி கட்டணத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏதோ நம்ம பண்றோம் அப்படின்னு பண்ணாதீங்க. நான் நம்மளுடைய கைடன்ஸ் இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் சொன்னேன், பிரைவேட் யூனிவர்சிட்டி நீங்க சாய்ஸ்ல போட வேண்டாம், அடுத்தடுத்த ரவுண்ட்ல நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னேன். இல்ல போட்டாங்க. அவங்களுக்கு பயம், கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம். காலேஜ் அலாட் ஆயிருச்சு. நான் காலேஜ் அலாட் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் மீண்டும் சொன்னேன், ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிடலாங்க, போக வேண்டாம், போகிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, கண்டிப்பா ஃபீஸ் அதிகமா. இல்லை சார், கிடைச்சதுல சேர்ந்துட்டு நம்ம அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனாங்க. பட் அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் அங்க போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது. நம்ம சொன்ன மாதிரி தான் அதிர்ச்சி இருந்தது. என்ன செய்யறதுங்க, ஆர்டர் டவுன்லோட் பண்ணியாச்சு, இப்ப சேரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ ஹாஸ்டல் இல்லாம கூட 23 லட்சம் வருதுங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாம 23 லட்சம் கேட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட்ல நீங்க கவனமா இருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத ரொம்ப கவனமா ஃபீல் பண்ணுங்க. உங்க குடும்ப சூழ்நிலை என்ன, அப்ப நம்ம இந்த எம்பிபிஎஸ் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்போ வருஷம் 20 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணணும் மேனேஜ்மெண்ட் கோட்டால. ஒரு சிலருக்கு 1 கோடி 20 லட்சம் வரைக்கும் செலவாகும். டீம்டு யூனிவர்சிட்டியில 1.5 கோடி வரைக்கும் செலவாகுங்க. ஒரு வருஷம் ஃபீஸ் கட்ட போறது இல்லை, 5 வருஷம் நீங்க ஃபீஸ் கட்ட போறீங்க. அப்போ உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்தடுத்த கவுன்சிலிங் கவனமா இருக்கணும். ஏன்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல ஆல் இண்டியா கோட்டால நீங்க கல்லூரி அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த 2 லட்சம் சேரலன்னா 2 லட்சம் போயிடும். அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங்லையும் இந்த மாதிரி 1 லட்சம் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது ரவுண்ட் 1ல மட்டும்தான் இருக்கும், ரவுண்ட் 2ல ஆல் இண்டியா கோட்டால இருக்காது. பட் நீங்க சேராம விடலாம். அந்த 2 லட்சம் அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது. அப்போ 2 லட்சம் நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்சு வச்சிருக்க காசு இல்லையா. அப்போ அந்த பணம் ரொம்ப அசாதிசம் விட்டுட முடியாது இல்லைங்களா. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது மிகப்பெரிய கேள்விக்குறி. கல்லூரி கட்டணத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த கல்லூரியில சேரணுமா வேண்டணுமா அப்படிங்கிறத வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கை செலக்ட் பண்ணணும். அப்போ அடுத்த ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத மிக மிக கவனமா இருக்கணுங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்களும் குழந்தைகளும் மறக்காம எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இந்த 2025 நம்ம எதிர்பார்த்த மாதிரி கட்டணம் கிடையாது. அது கல்லூரி கட்டணம் 1.5 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்லூரியில போனா 3 லட்சம் வரைக்கும் அதிகமாக கேட்குறாங்க. அப்படிங்கும் போது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. அப்போ அடுத்தது ரவுண்ட்ல நீங்க ட்ரை பண்றீங்க, ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிட்டு மேலும் அடுத்த ரவுண்டு போறீங்கன்னா நீங்க பொறுத்திருந்து பொறுமையா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எங்க கல்லூரியை செலக்ட் பண்ணுங்க. 1 வருடம் கிடையாது, 5 வருடம் நீங்க கல்லூரி கட்டணம். அதுபோக எக்ஸ்ட்ரா யூனிவர்சிட்டி ஃபீஸ் இருக்கும், அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும், இதர செலவுகள் இருக்கும், போக்குவரத்து செலவுகள் இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது தவறு கிடையாது. ஆனா அந்த எண்ணங்கள் தவறு கிடையாது. ஆனா உங்களோட சூழ்நிலைகள் அது ஒத்து வருதான், உங்களால் அது முடியுமா அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நீங்க அடுத்த ரவுண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கவனமா இருங்க. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை தாழ்மையான வேண்டுகோள், எந்த கல்லூரியை பற்றி நீங்க செலக்ட் பண்ணாலும் அந்த கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்லூரி கட்டணம் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கா இல்லையாங்கிறத கவனத்தில் வச்சு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்றோம், மறக்காம எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.